இல்லத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேல் இராணுவம் செய்யும் படுகொலை குறித்து அமெரிக்காவின் மிக முக்கியமான நடிகர் மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அடுத்து சிரியாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஹமாஸ் மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக காசாவில் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய முக்கியமான அமர்விலே ஐநாவின் உடைய பல நாடுகளின் தூதுவர்கள் ஒன்றிணைந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெற செய்யும் இஸ்ரேலின் திட்டத்தை மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள். 2 தினங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். எதியோப்பியா, லிபியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து கட்டாய இடம்பெயர்ப்பு செய்து அவர்களை அந்த நாடுகளில் குடியேற்றுவதற்காக மொசாட்டினுடைய தலைவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய உதவியை கோரியிருந்ததாகவும் அது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறையுடன் ஒரு மிக முக்கியமான பேச்சுக்களில் ஈடுபட்டிருந்தார் என்ற செய்திகளை வெளிப்படுத்தியிருந்தோம். இந்த நிலையில்தான் ஐநாவினுடைய தூதர்கள் பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக அவர்களுடைய மண்ணிலிருந்து இடம்பெயர செய்வது கண்டனத்துக்குரியது என்று ஒரு அறிக்கை என்று வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த காசா யுத்தம் ஆரம்பித்த முதல் 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்படும் வரை காசாவில் குழந்தைகள் பட்டினியோடு இறக்கின்ற காட்சிகள் வெளியாகின்ற இந்த கணம் வரை கண்டனம் தெரிவிப்பதை தவிர ஐக்கிய நாடுகள் சபையினால் வேறெந்த விடயத்தையும் அங்கே ஆக்கபூர்வமாக செய்ய முடியவில்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவின் உடைய ஒரு மிகப்பெரிய நடிகர் ஜோஆகின் பீனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர் என்று ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார். காசாவில் குழந்தைகள் பசித்த வயிற்றோடு பட்டினி கிடந்து மெலிந்த தேகங்களோடு இறப்பதற்கு எந்த நியாயத்தையும் யாரும் கூற முடியாது. அதை புரிந்து கொள்ள நீங்கள் இஸ்லாமியராகவோ பாலஸ்தீனர்களாகவோ முஸ்லீம்களாகவோ இருக்க வேண்டும் என்பது கூட கிடையாது. புவிசார் அரசியலை கூட அதை அறிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அடிப்படையில் ஒரு மனிதனாக இருந்தாலே காசாவில் குழந்தைகள் பட்டினியோடு இறப்பது தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த உலகம் அமைதியாக இருப்பது எனக்கு வேடிக்கையாக இருக்கின்றது என அமெரிக்காவினுடைய நடிகர் ஜோஆகின் பீனிக்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நடிகர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் கூட இந்த அரபுலக நாடுகளுக்கு தெரியாமல் போய்விட்டது என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சில காணொளிகள் புகைப்படங்கள் வெளியாக இருந்தன. எலும்பு கூடுகளாக மாறப்பட்டு குழந்தைகள் பசியோடு இறந்திருக்கக்கூடிய அந்த உடலங்கள் பார்ப்பதற்கே மிகப்பெரிய அளவு துயரத்தை வலி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருந்தன. இத்தனை படுகொலைகளின் பின்னரும் இந்த உலகம் இஸ்ரேலை எதிர்த்து நிற்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனை. அடுத்து காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் மீது நேற்றைய தினமும் அல்-கஸ்ஸாம் போராளிகள் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கிகள் கவச வாகனங்கள் உள்ளே நுழைந்த போது அவர்கள் கன்னிவெடி தாக்குதலில் ஒரு மெர்காவா டேங்கி முற்றாக சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து துருப்பு கேரியர் வாகனம் முற்றாக வெடிவைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது. பின்னர் அங்கு 0 டிஸ்டன்ஸ் 0 மீட்டர் தூரத்திலே அல்-கஸ்ஸாம் போராளிகள் மிக நெருக்கமாக அங்கே ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுத்தின இஸ்ரேலிய படைகள் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டிலும் மிகப்பெரிய இழப்புகளை இஸ்ரேல் இராணுவத்திற்கு அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக 6 பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாகவும் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படைப்பினரும் அல் ஷாபியா சுற்றுப்புறங்களிலும் கான்யூனிஸ் பகுதியிலும் தனியாக தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலிய படைகளுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்திகளை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து சிரியாவில் ஒரு போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்திருக்கின்றது. ஸ்வைடா பகுதியில் முழுமையான ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதாக சிரியாவினுடைய இடைக்கால அரசு அல் ஜுலானியும் அமெரிக்காவும் தெரிவித்தாலும் கூட சிரியாவில் இருக்கக்கூடிய சில பழங்குடியின படைகள் அரசாங்கத்தின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள நிராகரித்து விட்டார்கள். ஸ்வைதாவிலிருந்து பின்வாங்க மறுத்துவிட்டார்கள். நகரத்தை பாதுகாப்பதற்கும் விரோத போராளிகளை எதிர்கொள்வதற்கும் தொடர்ச்சியாக ஒரு கூட்டு நடவடிக்கை அறையை உருவாக்குவதற்கு அவர்கள் தாங்கள் ஒரு பொதுவான அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து ஒரு
பொதுவான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல பெடோயின் பழங்குடியின மக்களும் இந்த ட்ரூஸ் படைகளினால் ட்ரூஸ் மக்களால் மிகப்பெரிய அளவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஊடகங்கள், மேற்கத்திய ஊடகங்கள் ட்ரூஸ் தரப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையும் வீடியோ பதிவுகளையும் மட்டும் ஒரு பக்க சார்பாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ட்ரூஸ் ஆயுத கும்பல்களாலும் மிகப்பெரிய படுகொலைகள் பெடோயின் பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு செய்தியையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேலிய சியோனிச கும்பலின் ஆதரவுடன் சிரியாவை துண்டாடி சிரியாவினுடைய இறையாண்மையை இல்லாமல் செய்வதற்கு இஸ்ரேலும் இந்த ட்ரூஸ் குடிமக்களும் மிகப்பெரிய முயற்சியை செய்து வருவதால் இவர்களை இம்முறை ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொய்டாவில் பின்வாங்க மறுத்திருக்கும் போராளி குழுக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அங்கு மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளும் பதிவாக இருக்கின்றன. நேற்று ஒரு நாளில் மட்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் ட்ரூஸ் ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர், மக்கள் எத்தனை பேர், பெடோயின் ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர், பெடோயின் பழங்குடியின மக்கள் எத்தனை பேர் என்ற விவரங்கள் வெளியாகாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் 1000க்கு மேற்பட்டவர்கள் 2 நாட்களில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்றும் அங்கு பதற்ற நிலை காணப்படுகின்றது. சிரியாவின் இடைக்கால அரசோ அமெரிக்க அரசோ கூறியது போல் முழுமையான போர் நிறுத்தம் அங்கு நடக்கவில்லை என்பதை அங்கு இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் தெளிவாக காட்டியிருக்கின்றன. எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலிலும் நீங்கள் பார்வையிட முடியும். அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கு ஒரு இயல்பான நிலை இல்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். காசாவில் நடந்த போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேலினுடைய பிரதமர் இனப்படுகொலையாளி பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலண்ட் ஆகியோருக்கு எதிரான கைது வாரண்டுகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்தார்கள். போர்க்குற்றங்களை இழைத்துவிட்டு போர்க்குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இனப்படுகொலை செய்பவனை கண்டிப்பதை தண்டிப்பதை விடுத்து அவனை பாதுகாப்பதற்கு ஒரு நாட்டினுடைய அதிபர் இவ்வளவு தூரம் மெனக்கெடுகின்றார் என்று சொன்னார். உலகம் எங்கே போய்கொண்டிருக்கின்றது, அமெரிக்காவினுடைய ஜனநாயகம் எங்கே போய்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அமெரிக்கா மிகப்பெரிய அழுத்தம், அங்கு இந்த இனப்படுகொலையாளி நெதன்யாகுவுக்கு தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகளுக்கு எதிராக தடை, குற்றம் செய்தவனுக்கு செங்கம்பள வரவேற்பு, படுகொலை செய்தவனுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வெள்ளை மாளிகையில், படுகொலை செய்தவனை ஆதாரபூர்வமாக உலகுக்கு வெளிக்காட்டி தண்டனை கொடுத்த நீதிபதிகளுக்கு பொருளாதார தடை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவர்களின் சொத்துக்கள் முடக்கம், அமெரிக்காவுக்கு அவர்கள் வருவதற்கான விசா தடை போன்றவற்றையும் ட்ரம்ப் மிக பெரிய அளவில் அங்கு ஏற்படுத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருந்தன. ஆனால் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல்கள், உருட்டல்கள், அலட்டல்களுக்கு அந்த நீதிபதிகள் அஞ்சாமல் நீதிமன்றம் இந்த கைது வாரண்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் அழுத்தங்களை அவர்கள் புறக்கணித்து ஐசிசி அதன் அதிகார வரம்பு செல்லாதென்ற கூற்றுக்களையும் நிராகரித்தது மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் இஸ்ரேலினுடைய விசாரணைகளை இடைநிறுத்துவதற்கும் உறுதியாக மறுத்துவிட்டார்கள். அச்சுறுத்தல்கள், அரசியல் தலையீடுகள், உயிராபத்துக்கள், பொருளாதார தடைகள், அந்த நீதிபதிகள் மற்றும் தலைமை வழக்கறிஞரை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய அத்தனை அழுத்தங்களுக்கும் அவர்கள் அடிபணியவில்லை. அதிகரித்து வரும் பழிவாங்கல்கள் இருந்த போதிலும் காசாவுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதால் இந்த இனப்படுகொலையாளி நெதன்யாகு அவனுக்கு கைது வாரண்டை அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த நீதிபதிகளுக்கும் அங்கே வழக்கறிஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சலூட். ஏனெனில் கைது செய்வது செய்யாமல் இருப்பது என்பதற்கு அப்பால் இவன் ஒரு இனப்படுகொலையாளி தான், போர்க்குற்றவாளி தான், இவன் கைது செய்யப்பட வேண்டியவன் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருப்பதே ஒரு மிகப்பெரிய செய்தி. மனசாட்சியற்ற, ஓரவஞ்சனையுடைய, ஒரு பக்கமாக சிந்திக்கக்கூடிய அனைவரை, ஒரு சிலரை தவிர அனைவரும் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய இனப்படுகொலை என்று புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு இந்த சர்வதேச ஐசிசியினுடைய தீர்ப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இந்நிலையில் சீனா ஒரு அதிரடியான விடயத்தை அறிவித்திருக்கின்றார்கள். நெதன்யாகு அவருடைய கூட்டாளிகள் இனப்படுகொலை செய்யக்கூடியவர்கள் மீது உச்சபட்ச நடவடிக்கை எடுக்குமாறு சீனாவின் உச்ச நீதிமன்றம் கைகோர்ட் நீதிபதிகள் அனைவரும் கூட்டாக சர்வதேச நீதிமன்றத்திற்கு ஒரு கோரிக்கை மனுவை கையெழுத்திட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். சீனாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் அனைவரும் கையொப்பமிட்டு இஸ்ரேலிய அரசு மீது, இனப்படுகொலை நடத்தக்கூடிய இந்த அரசு மீது உச்சபட்சமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நெதன்யாகுவை கைது செய்வதை உறுதிப்படுத்தியதைப் போல கைது செய்ய வேண்டும், அதற்கு என்ன விடயங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ
நீங்கள் செய்ய வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு மிக பெரும் ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நெதன்யாகுவுக்கு எதிராக சீனா இங்கே களமிறங்கி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீன உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூட்டாக அத்தனை பேரும் ஒப்பமிட்டு ஒரு கடிதம், இஸ்ரேல் மீது நெதன்யாகு மீது அதிகபட்ச நடவடிக்கை என்ன எடுக்க முடியுமோ நீங்கள் எடுக்க வேண்டும் என்றபடியே நிச்சயமாக சீனாவினுடைய நிலைப்பாட்டில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து அட்லாண்டா நோக்கி பயணித்த போயிங் 767-400 ரக பயணிகள் விமானத்தின் இயந்திரத்தில் திடீரென விமானம் புறப்பட்ட சில நிமிட நேரத்தில் தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருக்கின்றது. இதன் காரணமாக விமானத்தில் இருந்த பயணிகள் அலறியடித்த போது விமானம் மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். விமானம் தரையிறங்கியதும் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவத்தில் விமானத்தில் பயணித்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டு மீண்டும் புறப்பட தயாரானதால் மிகப்பெரிய அளவிலான பதற்ற நிலை அங்கு ஏற்பட்டது. அமெரிக்காவின் மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட இந்த போஜிங் விமானம் என்று சொல்லக்கூடிய விமானங்கள் அண்மைய சில நாட்களாக மிகப்பெரிய அளவில் விபத்துக்குள்ளாகின்றன, மிகப்பெரிய அளவில் இயந்திர கோளாறுகளுக்குள்ளாகின்றன, மிகப்பெரிய அளவில் நடுவானில் சிக்கல்கள் ஏற்பட்டு தரையிறங்க ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இந்த போயிங் நிறுவனத்தினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள் மீது மிகப்பெரிய அளவிலான சந்தேகங்கள் எழும் அளவுக்கு இந்த நடவடிக்கைகள் தற்போது வந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய கிழக்கு ஷட்கா பிராந்தியத்தில், அதாவது ரஷ்யாவின் பல கரையோர பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது 7.4 டிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதால் ஜூரோ மத்தியதர கடல் நில அதிர்வு மையம் ரஷ்யாவின் பல்வேறுபட்ட கரையோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் வழக்கமாக 5.4 நிலநடுக்கம் ஏற்படும் சூழ்நிலையில் 7.4 டிக்டர் அளவில் இது பதிவாக இருப்பதால் ரஷ்யாவின் பல்வேறுபட்ட கரையோர மாவட்டங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அங்கு ஒரு மிகப்பெரிய பதற்றம் மக்கள் மத்தியில் காணப்படுவதுடன் கரையோர பகுதிகளிலிருந்து பலர் தற்காலிகமாக வெளியேறி இருப்பதான செய்திகளும் வந்திருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினம்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.